Hi friends, welcome to NP Max World. இன்னைக்கு நம்ம 10th Max bookல exercise 3.3ல thirdல second sum பார்க்கலாம். Find the GCT of each pair of the following polynomials. f of x கொடுத்துருக்காங்க x power 3 plus y power 3, g of x கொடுத்துருக்காங்க x power 4 plus x square y square plus y power 4, whose LCM is x power 3 plus y power 3 into x square plus xy plus y square கொடுத்துருக்காங்க. f of x, g of x, LCM கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம GCT ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நமக்கு தெரியும் f of xையும் g of xையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து LCM அண்ட் GCT மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல்ட்டு. GCT ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், f of xையும் g of xையும் மல்டிப்ளை பண்ணி LCMஆல் டிவைட் பண்ணணும். இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க, x power 3 plus y power 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை இங்கே எல்சிஎம்ல x power 3 y power 3 இருக்கிறதால நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது g of x x power 4 plus x square y square plus y power 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்சிஎம்ல x square plus xy plus y square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா நம்ம g of xஐ இந்த ஃபார்மேட்க்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இது ஃபார்முலாவே இருக்குது, அந்த ஃபார்முலா எப்படி இருந்ததுன்னு நான் போட்டு காமிக்கிறேன். அதாவது எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கா, அதே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒரு டைம் ஆட் பண்ணி ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணால் அதோட வேல்யூ வேரி ஆகாது, அப்படியே போட்டுக்கலாம். போட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கா அப்படின்னா அது வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. a எவ்வளோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b எவ்வளோ ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதை பார்த்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. இதில் வந்து ஏ வந்து என்னது ஏ ஸ்கொயர், நீங்கள் அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆனால் ஏ எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஏ, ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி எவ்வளோ எக்ஸ் ஒய். ஏ மைனஸ் பிக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், பி எவ்வளோ மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து அதாவது இப்போ நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் ஒய் பவர் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது வந்து நம்ம ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஜிசிடிக்கு என்ன ஃபார்முலா, f of x into g of x. f of x எவ்வளோ எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் ஒய் பவர் 3 இன்ட்டு g of x எவ்வளோ, நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எல்சிஎம் எவ்வளோ எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் ஒய் பவர் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஜிசிடி எவ்வளோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். தேங்க்யூ.